பயங்கர கோவமா கத்திட்டு இருக்காங்க. "உனக்கு அறிவு இருக்கா? இல்லையா? சாமியார் வேஷம் போட்டு என்னையே சாமி கும்பிட வச்சுட்டல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார்ற பொம்பளைய போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. "அடிம்மா, நல்லா அடிம்மா. வச்சு வாங்கு வாங்குன்னு வாங்குமா" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு. "என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்கன்னு" கத்துறாங்க. "ஆமா, எதுக்காக அந்த ரோகிணி இப்படி பண்ண சொன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்கிறாரு. "டேய், அவ அடி கட்டின முட்டாளா இருக்க. உன்னை பார்லர் அம்மா மறுபடியும் ஏமாத்திருக்கடா, நல்லா ஏமாத்திருக்கு" அப்படின்னு முத்து சொல்றாரு. எனக்கு வர கோவத்துக்கு இங்க பாரு, உன்னால எனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கர கோவமா அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள போலீஸ் வராங்க. போலீஸ் அப்படி திரும்பி பாக்குறாங்க. "என்ன, போலீஸ பாக்குறியா? நான் உன்னை போலீஸ்ல காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், அதனால அப்படியே திரும்பி பாக்குறியா?" அப்படின்னு முத்து கேக்குறாரு. "இங்க பாரு, நீ எங்களை எவ்வளோ ஏமாத்தின, அதே மாதிரி நான் உன்னை ஏமாத்திருக்கேன். உன்னெல்லாம் இப்படியே வெளியே விட்டா வேலைக்கு ஆகாது. போ, போயிட்டு உள்ள போ" அப்படின்னு சொல்றாரு. அங்க வந்து போலீஸ் வந்து அந்த திருடின அந்த அம்மாவை புடிச்சிட்டு அங்க வந்து அப்படியே போறாங்க. போன உடனே எல்லாருமே இருக்காங்க. "மீனா, போ, போய் வெளியே நில்லு போ" அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. "ஏன்டா வெளியே போக சொல்ற?" அப்படின்னு அண்ணாமலை எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க. "இங்க பாருங்க, நான் சொல்றதெல்லாம் கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும்" அப்படின்னு முத்து சொல்றாரு. "சொல்லுப்பா, என்ன?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. "இங்க பாருங்கம்மா, நீங்க தானே சொன்னீங்க, நான் வந்து இது எல்லாமே பொய்ன்னு நிரூபிச்சுட்டா நீங்க ஆரத்தி எடுத்து நீங்க மீனாவை உள்ள கூப்பிடுறேன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி பண்ணுங்க, போங்க. சரி, நீங்க போயிட்டு ஆரத்தி எடுத்துட்டு வாங்க, விஜயா கிட்ட குடுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. அங்க வந்து மீனாவோட அம்மா உள்ள போயிட்டு எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. விஜயா அப்படியே பார்க்குறாங்க. "வாங்கு விஜயா, வாங்கு. நீ தானே சொன்ன, நான் வந்துட்டு நான் ஜெயிச்சுட்டேன்னா பார்க்கலான்னு சொல்லிட்டு. போ, போய் பண்ணு போ, தோத்துட்டல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. விஜயாக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்படியே பார்க்குறாங்க. ஐயோ கடவுளே! இதுங்கெல்லாம் போய் நம்ம ஆரத்தி எடுத்து உள்ள வேற கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வராங்க. மீனா, முத்து 2 பேருமே வெளியே நிக்கிறாங்க. அப்படியே ஆரத்தி எடுக்குறாங்க. எடுத்துட்டு "உள்ள வா" அப்படின்றாங்க. "ஆமா, மருமக என்ன தரையிலயா இருக்கா? என்னவோ கீழே குனிஞ்சு சொல்லிட்டு இருக்கீங்க." மீனாவோட மூஞ்ச பார்த்து, "மருமகளே உள்ள வா அப்படின்னு சொல்லுங்க" அப்படின்னு முத்து சொல்றாரு. "என்னாலாம் அத சொல்ல முடியாது. நான் ஏன் சொல்லணும்?" அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. "என்ன என்ன விஜயா இப்படி பேசிட்டு இருக்க? நீ தானே சொன்ன, நான் மருமகளே கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு, கூப்பிடு, ஒழுங்கா மூஞ்ச பார்த்து கூப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. "மருமகளே வா" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே அப்படியே கோவமா வருது. ஐயோ கடவுளே! இதுங்க கிட்டலாம் நம்ம அசிங்கப்படணும்னு கடவுள் நம்ம தலையில எழுதியிருக்காரே அப்படின்னு விஜயாவுக்கு அப்படியே கடுப்பா இருக்கு. "சரிங்க, நான் போயிட்டு வரேன். எனக்கு வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா சொல்றாங்க. "இல்ல, இருந்துட்டு போம்மா" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல, இல்ல, எனக்கு கடைய பக்கத்துல ஒருத்தவங்ககிட்ட பார்த்துக்க சொல்லிட்டு அவசரமா நான் வந்திருக்கேன். நான் போயிட்டு வரேன்." "சரி, நாளைக்கு சாயந்தரம் விருந்து வீட்ல இருக்கு. எல்லாருமே வந்துடணும்" அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அத கேட்ட உடனே, "ஏன், எதுக்குண்ணே விருந்துலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா கேட்குறாங்க. "இல்ல, மீனா வந்து வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட மருமக வீட்டுக்கு வந்துட்டா. எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. அதனால எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு விருந்து மாரி குடுக்கலான்னு இருக்கேன்" அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. "அப்பா, சூப்பர்ப்பா, சூப்பர். எல்லா பிளானும் நீயே பண்ணிடுற. வெரி குட்ப்பா, வெரி குட். கண்டிப்பா ஒரு ட்ரீட் வச்சிடலாம்ப்பா. அப்பதான்ப்பா நல்லா இருக்கும்" அப்படின்னு முத்து சொல்றாரு. "சரி, சரி, நான் நாளைக்கு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து மீனாவோட அம்மா வீட்டுக்கு போறாங்க. "வாம்மா, வந்து உட்காரு வா. எல்லாருமே சேர்ந்து பேசலாம். எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? நான் தனியா உட்காந்துட்டு இருக்கேன். பேசுறதுக்கு கூட ஆள் இல்ல. ஏன், நான் இல்லையா?" அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. "நீ இருக்க விஜயா, உன்கிட்ட போய் யாரு பேச முடியும்?" அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. "என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப கோவப்படுறாங்க. "சரி விஜயா, கோவப்படாத. என்னோட மருமக வீட்டுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீனா, நீ போயிட்டு ஒரே ஒரு காஃபி குடும்மா. ஒரு நல்ல காஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சும்மா" அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. "இங்க பாருங்க, நல்லா தானே நான் காஃபி போட்டேன்" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. "விஜயா, நீ காஃபிலாம் போட்ட, ஆனா நல்லா இருக்குன்னு சொல்லாத. என்னோட மீனா போடுற மாதிரி இருக்காது. என் மருமக காஃபி போட்டா அப்பப்பப்பப்பப்பா! அடுத்த காஃபி எப்ப குடிக்கலான்னு இருக்கும். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும்" அப்படின்னு சொல்றாரு. "இங்க பாருங்க, என்ன நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க" அப்படின்னு விஜயா சொல்றாங்க. "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல விஜயா. விஜயா, நீ தப்பாலாம் நெனச்சுக்காத, சரியா? நான் உண்மைய தான் சொல்றேன்" அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. சீதா வீட்டுக்கு போறாங்க. அங்க அந்த தாலி செயின கொண்டு போய் காட்டுறாங்க. "இங்க பாருங்க, தாலி செயின் கிடைச்சிடுச்சு. மாமா தான் கண்டுபிடிச்சு குடுத்தாரு" அப்படின்னு சீதா சொல்றாங்க. "அப்படியா? குடு குடு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அருண் வாங்கி பார்க்குறாரு. "ஆமா, தாலி செயின் கிடைச்சிச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சாரி, உன்ன தெரியாம அடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. "என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஒரு தாலி செயின் காணோன்னும்போது எனக்கு நீங்க ஆதரவா நிக்காம என்ன அடிச்சு வெளிய அனுப்பிட்டீங்க. இப்ப சாதாரணமா பேசுறீங்க. எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சீதா கேட்குறாங்க. "வேற என்ன சீதா பண்ணணும்னு நீ எதிர்பார்க்குற? எனக்கு அது எதுவுமே புரியல. தாலி செயின் காணாத போயிடுச்சுன்னும்போது எனக்கு கோவம் வந்தது. இப்ப கிடைச்சிருச்சுனோனே எனக்கு சந்தோஷமா இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. "இங்க பாருங்க, என்னைக்கா இருந்தாலும் பொண்டாட்டி, பொண்டாட்டி தான். தப்பு பண்ணாலும் சரி, அவங்க யாரோ ஒருத்தவங்க திருடிட்டு போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சீதா கேட்குறாங்க. "இங்க பாரு சீதா, இது எங்க அம்மா வந்து உனக்கு போட்ட தாலி, புரியுதா? அதனால எனக்கு அதுல வந்து ரொம்ப பாசம் இருக்கு" அப்படின்னு சொல்றாரு.
சரி சீதா, இனிமேல் நான் அடிக்க மாட்டேன் சரியா, நீ உள்ளே போ அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க உங்ககிட்ட ஒன்று சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. சொல்லு என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நம்ம போயிட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் என்னை பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ நான் அதுக்காக சொல்லலைங்க, நம்ம போனால் நல்லதுன்னு சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான்லாம் பைத்தியெல்லாம் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன் சரியா. எனக்கு எங்கள் அம்மா இறந்ததுலேருந்து அடிக்கடிக்க கோவம் வருது, சில விஷயத்த என்னால் ஏற்றுக்க முடியல, என்னோட டென்ஷனை நான் உங்ககிட்ட காட்டேன், நீ தானே என் பொண்டாட்டி, நான் ஏன் என்னோட டென்ஷனை உங்ககிட்ட காட்டக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க அதுக்காக நான் சொல்லலைங்க, உங்களுக்கு ஒரு நேரம் இருக்க மைண்டு, ஒரு நேரம் இல்லை. சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்க்குறவங்கலாம் பைத்தியம் ஒன்றும் கிடையாது. அவங்களோட மனசில் சில விஷயங்கள் வரும், சில விஷயங்கள் போகும். அதை அவங்க செக் பண்ணி ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு வாட்டி போய் பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்கிறாங்க. சீதா மறுபடியும் என்னை டென்ஷன் ஆக்காத சரியா, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அருண் அப்படியே போகிறாரு. இவர் ஏன் இப்படி இருக்காரு, அப்பப்போ ஒரு மாதிரி மாறுறாரு. இவரை கண்டிப்பாக ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கூட்டிகிட்டு போய் காட்டினா மட்டும்தான் இவரு கூட நம்மளால் வாழ முடியும். ஏன்னா எப்போ அடிப்பார், எப்போ வீட்டை விட்டு தெத்துவார், இவர் மைண்டில் என்ன ஓடுது எதுவுமே நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சீதா யோசிக்கிறாங்க. ஏதாவது ஒன்று பேசி இவரை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இவரை கூட்டிகிட்டு போய் காட்டினா மட்டும்தான் இந்த வீட்டில் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சீதா அப்படி யோசிச்சுட்ருக்காங்க. சிந்தாமணி வராங்க. வந்த உடனே ரோகிணியை பார்க்குறாங்க. வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க. மீனா வீட்டுக்குள்ளே வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது மீனா வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்களா, எப்படி வந்தாங்க, அவங்கள தான் வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கல்ல, நாம தானே பிளான் போட்டு எல்லாமே பண்ணோம் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. நாம் பிளான் போட்டு எல்லாமே பண்ணோம், ஆனால் வேற ஒரு பிளான் அங்கே நடந்திருக்கு தெரியுமா. இந்த சீதா இருக்கால மீனாவோட தங்கச்சி, அவள் ஏதோ கோயிலுக்கு போயிருக்கா, அங்கே வந்து தாலி செயினை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. யாரோ இல்லை, நாம் ஒரு சாமி ஆடுற பொம்பளை வச்சுருந்தோமே, அந்த பொம்பளை தான் திருடி இருக்குது. அதை பிடிக்க போயிட்டு கடைசியில் அந்த பொம்பளையை பிடிச்சி போலீஸ்லேயே கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த பொம்பளை என் பேரை சொல்லலை, நல்ல வேலை அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. யார் பேர் அப்போ சொன்னாங்க, அது தெரியல எனக்கு அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. சரி, அதனால் மீனா வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. அந்த பொம்பளை கெட்டவன் சொல்லிட்டு முத்து மீனா 2 பேருமே சேர்ந்து உன்னோட மாமியார்கிட்ட நிரூபிச்சிட்டாங்க. அதனால் மீனா உள்ளே வந்தாச்சு. எல்லாருமே குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ ஆன்ட்டி, நாம் ஒரு பிளான் போட்டால் அது ஒன்று நடக்குது, எப்படி மீனா உள்ளே போனாங்க, மீனா உள்ளே போகக்கூடாதே, அப்படி போனால் நமக்கு நல்லது இல்லையே, என்னால் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கும் புரியுது ரோகிணி, சரி விடு, ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும், நம்ம ஏதாவது ஒரு பிளான் போடலாம், நம்ம பிளான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்ட்டி எப்படியாவது மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஆன்ட்டி, அந்த வீட்டில் இருந்தால் அவ்வளோவா நல்லதில்லை ஆன்ட்டி, என்ன பண்ணுறது, எப்படி தான் அனுப்புறது அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. நான் தான் இருக்கேன்ல, நீ கவலைப்படாத, அப்பப்போ மாஸ்டர் அப்படியே வெறுப்பேற்றி மீனாவை ஏதாவது ஒரு வகையில் நான் வெளியே போகிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்ட்டி நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சிந்தாமணி கிளம்பி போகிறாங்க. ரோகிணி யோசிக்கிறாங்க, மீனா உள்ளே வந்தது தப்பாக போச்சே, இனிமேல் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காங்க. அங்கேருந்து மனோஜ் வராரு, எப்போ போல் கடையில் இருக்கார். சந்தோஷ் கூட ஜீவாவும் இருக்காங்க. நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அடக்கடவுளே, என்ன உன்னோட பொண்டாட்டி சரியான கிரிமினலாக இருக்கும் போல இருக்குது, சாமி ஆடுற பொம்பளையெல்லாம் வச்சு செட் பண்ணி இங்கே வேற வந்து பேச சொல்லிக்குது. அது மட்டும் இல்லாமல் போயிட்டு அந்த நகையெல்லாம் திருடுற ஒரு பொம்பளையோடு சேர்ந்து இவ்வளோ கான்டாக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் சொல்கிறாரு. ஆமாம், உங்கள் 2 பேர்கிட்ட நான் சொன்னேன்ல, அவள் நல்லவ கிடையாது, அவள் நல்லா நடிப்பா, ஏமாத்துவான்னு சொன்னனே, நீங்களாம் கேட்டிங்களா. ரோகிணி நல்லவ, நல்ல ஒய்ஃப், அவள் கூட சேர்ந்து வழங்கன்னு சொன்னீங்கல்ல, பார்த்தீங்களா இப்போ என்ன நடக்குதுன்னு அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. ஆமாம் நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான், சரியான கிரிமினல் பொம்பளையாக தான் இருக்கும் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் சொல்லிகிட்டு இருக்காரு. நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ரோகிணி வராங்க. வந்த உடனே அப்படியே மனோஜுக்கு கோபமாக வருது, அப்படியே பார்க்குறாரு, எதுவுமே பேசவே இல்லை. ஏய் நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன மனோஜ் இப்படி பேசுகிற, நான் தானே உன்னோட பொண்டாட்டி, நான் இங்கே வரக்கூடாதா, எனக்கு அந்த உரிமை இல்லையா, நீ இப்படிலாம் பேசாத மனோஜ், எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா, நீ இங்கே இருக்க நான் அங்கே இருக்கேன், ஆனாலும் என் மனசு முழுக்க நீ தான் இருக்க, நான் உன்னையே தான் நினச்சிட்ருக்கேன் தெரியுமா, நீ எதுக்காக என் மனசை கஷ்டப்படுற மாதிரி இப்படிலாம் பேசுகிற மனோஜ், நீ பேசாத மனோஜ், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடைச்சி வாய மூடு, எவ்வளோதான் நடிப்பேன், நீலாம் நடிக்க போனேன்னா நல்லா படம் கிடைக்கும் தெரியுமா, கொடுத்த காசை விட எக்ஸ்ட்ராவே நடிச்சிட்டு வருவ, நீ வாயை மூடு, என்னை ஏமாற்றி இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்க, நீ அந்த பொம்பளையை தாலி செயினை திருட சொல்லியிருக்க, மீனா வந்து வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி பண்ணியிருக்க, உனக்கு எதுக்கு இவ்வளோ கிரிமினல் புத்தி, எதுக்காக நீ இவ்வளோ மோசமாக நடந்துக்கிற அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. மனோஜ் நான் அதெல்லாம் பண்ணலை மனோஜ், நான் அப்படிலாம் நடந்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. வாயை மூடு, அந்த மாட்டின சாமி ஆடுற பொம்பளை எல்லாமே சொல்லிடுச்சு,
ரோகிணி தான் பண்ணாங்க, அவங்க தான் காசு கொடுத்து என்னை நடிக்க சொன்னாங்க, எல்லாத்தையுமே அந்த பொண்ணு எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுச்சு. ஆனால் எங்கள் அம்மா உன் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, நீ எங்கே மாட்டினாலும் உன்னை அடிச்சிடுவாங்க அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. மனோஜ், நான் அதெல்லாம் பண்ணலை மனோஜ். நான் இங்கே வந்து அவங்க உனக்கு ரோகிணி நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன், அவ்வளோதான். நான்லாம் பணம் கொடுத்து செயினெல்லாம் திருட சொல்லி இதெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை, சத்தியமாக நான் பண்ணலை மனோஜ், உன் மேலே சத்தியமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், என் மேலே சத்தியம் பண்ணா அவ்வளோதான், நீ பண்ணுறது ஃப்ராடு தனம், என் மேலே சத்தியம் பண்ணிகிட்ருக்கேன், நீ போ இங்கேருந்து, இனிமேல் என் கடை பக்கமே வராத சரியா அப்படின்னு மனோஜ் கோவப்படுறாரு. சரி மனோஜ், இப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரோகிணி போகிறாங்க. போயிட்டு சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், அந்த சாமி ஆடுற பொம்பளை எல்லாமே நான் தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே, எல்லாமே நான் தானே சொல்லி கொடுத்தேன், என் பேரை எப்போவுமே சொல்லிடாத, ரோகிணி பேரே சொல்லு, நான் தான் சொல்லி கொடுத்தேன், இவன் என்கிட்டே சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. அப்படியா சொல்லியிருக்க அந்த பொம்பளை, சாமி ஆடுற பொம்பளை உன் பேரா சொல்லியிருக்கு? ஐயோ, மாஸ்டருக்கு ஏற்கனவே உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கே, இப்போ இன்னும் ஒரு பயங்கர கோவத்தில் இருப்பாங்களே அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. எனக்கும் ஒன்றுமே புரியல ஆண்டி அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. சரி இரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. எதுக்காக இப்படி பண்ணி வச்சுருக்காங்க, இதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு மாதிரி டென்ஷனோட போகிறாங்க. வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே பாருமா, இங்கேப்பா, இன்னைக்கு விருந்து சரியா, மீனா எல்லாமே நல்லா பண்ணணும், மீன் குழம்பு கறி குழம்பு இது அதுன்னு எல்லாமே சூப்பராக செஞ்சிரு, உங்கள் அம்மாவை எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்ணும் சரியா அப்படின்னு சொல்கிறாரு. மாமா எல்லாமே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆமாம், இவ்வளோ பணம் யார் செலவு பண்ணுறது, யார் காசு இது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. அத்தை, நான் யார்கிட்டையும் காசுலாம் வாங்கலை, நான் பூ வித்த காசு என்கிட்ட இருக்குது, நான் அந்த காசை வச்சு தான் நான் இந்த விருந்துக்கு எல்லாமே செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தியா மீனா, பாத்தியா மீனாவை பாத்தியா, எப்போவுமே இன்னொருத்தவங்க பணத்துக்கு மீனா ஆசைப்படுறதே கிடையாது, கையில் இருக்க பணத்தை வச்சு தான் அவள் பண்ணிகிட்ருக்கா, நீ எதுக்காக தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. சரிங்க மாமா, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா விருந்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விருந்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் சூப்பராக பண்ணுறாங்க. அங்கெல்லாம் வச்சுட்டோடனே அவங்க அம்மா சத்யா எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றதுக்கு வராங்க. அந்த உடனே சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து எல்லாருக்குமே சாப்பாடு எல்லாமே போடுறாரு. அனி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு ரவி சாப்பிட்டாரு. ஸ்ருதியும் சாப்பிட்றாங்க. ஆமாம் மீனா, உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் என்னோடய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சமைச்சா நல்லாயிருக்கும், நிறைய கஸ்டமர் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, அவ்வளோலாம் என்னால் சமைக்க தெரியாது, என்னால் கொஞ்சம் பேருக்கு தான் சமைக்க தெரியும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பெருந்தன்மை அதிகம், நீங்கள் எப்போவுமே விட்டு கொடுக்காமல் பேசுவீங்க, ஆனால் சூப்பராக இருக்குது சமையல், எல்லாமே நல்ல சமையல் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. ஆமாம் மீனா, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்றாங்க. அண்ணாமலை எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தோடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. சரிங்க, நான் சாப்பிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா மீனா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாங்க. மீனா முத்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சமையல் சூப்பராக. விஜயா பயங்கர கோவமா கத்திட்டு இருக்காங்க. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, சாமியார் வேஷம் போட்டு என்னையே சாமி கும்பிட வச்சுட்டல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி ஆடுற பொம்பளையை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அடிமா, நல்லா அடிமா, வச்சு வாங்குன்னு வாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு. என்னை மன்னிச்சிருங்கன்னு கத்துறாங்க. ஆமா, எதுக்காக அந்த ரோகிணி இப்படி பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. டேய், அவ அடி கட்டின முட்டாளா இருக்க, உன்னை பார்லர் அம்மா மறுபடியும் ஏமாத்தி இருக்கடா, நல்லா ஏமாத்தி இருக்கு அப்படின்னு முத்து சொல்றாரு. எனக்கு வர கோவத்துக்கு இங்க பாரு, உன்னால எனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கர கோவமா அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள போலீஸ் வராங்க. போலீஸ் அப்படி திரும்பி பாக்குறாங்க. என்ன போலீஸை பாக்குறியா, நான் உன்னை போலீஸ்ல காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், அதனால அப்படியே திரும்பி பாக்குறியா அப்படின்னு முத்து கேட்குறாரு. இங்க பாரு, நீ எங்களை எவ்வளோ ஏமாத்தின, அதே மாதிரி நான் உன்னை ஏமாத்திருக்கேன், உன்னெல்லாம் இப்படியே வெளியே விட்டா வேலைக்கு ஆகாது, போயிட்டு உள்ள போ அப்படின்னு சொல்றாரு. அங்கே வந்து போலீஸ் வந்து அந்த திருநா அந்த அம்மாவை பிடிச்சிட்டு அங்கே வந்து அப்படியே போகிறாங்க. போன உடனே எல்லாருமே இருக்காங்க. மீனா, போய் வெளியே நில்லு போ அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஏன்டா வெளியே போக சொல்கிற அப்படின்னு அண்ணாமலை எல்லாருமே சேர்ந்து கேட்குறாங்க. இங்கே பாருங்க, நான் சொல்கிறதுலாம் கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு. சொல்லுப்பா என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் தானே சொன்னீங்க நான் வந்து இது எல்லாமே பொய்ன்னு நிரூபிச்சிட்டா நீங்கள் ஆரத்தி எடுத்து நீங்கள் மீனாவை உள்ளே கூப்பிட்றேன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி பண்ணுங்க, போங்க. சரி, நீங்கள் போயிட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு வாங்க, விஜயா கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. அங்கேருந்து மீனாவோட அம்மா உள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. விஜயா அப்படியே பார்க்குறாங்க. வாங்கு விஜயா வாங்கு, நீ தானே சொன்ன நான் வந்துட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னா பார்க்கலான்னு சொல்லிட்டு, போய் பண்ணு தோத்துட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. விஜயாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே பார்க்குறாங்க. ஐயோ கடவுளை, இதுங்கெல்லாம் போய் நம்ம ஆரத்தி எடுத்து உள்ளே வேற கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வராங்க. மீனா முத்து 2 பேருமே வெளியே நிற்கிறாங்க. அப்படியே ஆரத்தி எடுக்கிறாங்க. எடுத்துட்டு உள்ள வா அப்படின்றாங்க. ஆமாம், மருமக என்ன தரையிலையா இருக்கா, என்னவோ கீழே குனிஞ்சு சொல்லிட்டு இருக்கீங்க, மீனாவோட மூஞ்ச பார்த்து மருமகளே உள்ள வா அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. என்னெல்லாம் அதை சொல்ல முடியாது, நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. என்ன விஜயா இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ தானே சொன்ன
நான் மருமகளே கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு கூப்பிடு, ஒழுங்கா மூஞ்ச பார்த்து கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. மருமகளே வா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோடனே அப்படியே கோவமா வருது. ஐயோ கடவுளே, இதுங்க கிட்டலாம் நம்ம அசிங்கப்படணும்னு கடவுள் நம்ம தலையில எழுதி இருக்காரே அப்படின்னு விஜயாவுக்கு அப்படியே கடுப்பா இருக்கு. சரிங்க நான் போயிட்டு வரேன், எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா சொல்றாங்க. இல்ல இருந்துட்டு போம்மா அப்படின்னு சொல்றாரு. இல்ல எனக்கு கடைய பக்கத்துல ஒருத்தவங்க பார்த்துக்க சொல்லிட்டு அவசரமா நான் வந்திருக்கேன். நான் போயிட்டு வரேன். சரி நாளைக்கு சாயந்தரம் விருந்து வீட்ல இருக்கு, எல்லாருமே வந்துடணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அத கேட்டோனே ஏன் எதுக்கு நான் விருந்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா கேட்குறாங்க. இல்ல மீனா வந்து வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட மருமக வீட்டுக்கு வந்துட்டா. எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. அதனால எல்லாருக்குமே சேர்ந்து ஒரு விருந்து மாரி குடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அப்பா சூப்பர்ப்பா சூப்பர். எல்லா பிளானும் நீயே பண்ணிடுற. வெரி குட்ப்பா வெரி குட். கண்டிப்பா ஒரு ட்ரீட் வச்சிடலாம்ப்பா. அப்பதான்ப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு முத்து சொல்றாரு. சரி சரி நான் நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மீனாவோட அம்மா வீட்டுக்கு போறாங்க. வாம்மா வந்து உட்காரு வா, எல்லாருமே சேர்ந்து பேசலாம். எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா, நான் தனியா உட்காந்துட்டு இருக்கேன். பேசுறதுக்கு கூட ஆள் இல்லை. ஏன் நான் இல்லையா அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. நீ இருக்க விஜயா, உங்ககிட்ட போய் யாரு பேச முடியும் அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை. என்னங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்க, நீங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்ப கோவப்படுறாங்க. சரி விஜயா கோவப்படாத, என்னோட மருமக வீட்டுக்கு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மீனா நீ போயிட்டு ஒரே ஒரு காஃபி குடுமா, ஒரு நல்ல காஃபி குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுமா அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இங்க பாருங்க, நல்லா தானே நான் காஃபி போட்டேன் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. விஜயா நீ காஃபிலாம் போட்ட, ஆனா நல்லா இருக்குன்னு சொல்லாத. என்னோட மீனா போடுற மாதிரி இருக்காது. என் மருமக காஃபி போட்டா அப்பா அடுத்த காஃபி எப்போ குடிக்கலான்னு இருக்கும், அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, என்ன நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு விஜயா சொல்றாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை விஜயா, விஜயா நீ தப்பாலாம் நினைச்சுக்காத சரியா, நான் உண்மையை தான் சொல்றேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. சீதா வீட்டுக்கு போறாங்க. அங்க அந்த தாலி செயினை கொண்டு போய் காட்டுறாங்க. இங்க பாருங்க தாலி செயின் கிடைச்சிடுச்சு. மாமா தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு அப்படின்னு சீதா சொல்றாங்க. அப்படியா, குடு குடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வாங்கி பார்க்கறாரு. ஆமா தாலி செயின் கிடைச்சிச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா. சாரி உன்னை தெரியாம அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, ஒரு தாலி செயின் காணும்னும் போது எனக்கு நீங்க ஆதரவா நிக்காம என்னை அடிச்சு வெளியே அனுப்பிட்டீங்க. இப்ப சாதாரணமா பேசுறீங்க, எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா கேட்குறாங்க. வேற என்ன சீதா பண்ணணும்னு நீ எதிர்பார்க்குற, எனக்கு அது எதுவுமே புரியல. தாலி செயின் காணாத போயிடுச்சுன்னு போது எனக்கு கோவம் வந்தது, இப்போ கிடைச்சிருச்சுன்னு எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இங்க பாருங்க, என்னைக்கா இருந்தாலும் பொண்டாட்டி பொண்டாட்டி தான். தப்பு பண்ணாலும் சரி, அவங்க யாரோ ஒருத்தவங்க திருடிட்டு போனதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சீதா கேட்குறாங்க. இங்க பாரு சீதா, இது எங்க அம்மா வந்து உனக்கு போட்ட தாலி புரியுதா, அதனால எனக்கு அதுல வந்து ரொம்ப பாசம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சரி சீதா, இனிமே நான் அடிக்க மாட்டேன் சரியா, நீ உள்ள போ அப்படின்னு சொல்றாரு. என்னங்க உங்ககிட்ட ஒன்று சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே அப்படின்னு சீதா சொல்றாங்க. சொல்லு என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்ல நம்ம போயிட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட்டை பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்றாங்க. ஏய் என்னை பார்த்தா உனக்கு பைத்தியம் மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. ஐயோ நான் அதுக்காக சொல்லலைங்க, நம்ம போனா நல்லதுன்னு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாரு, நான்லாம் பைத்தியம்லாம் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன் சரியா. எனக்கு எங்கள் அம்மா இறந்ததுலேருந்து அடிக்கடிக்க கோவம் வருது, சில விஷயத்த என்னால் ஏற்றுக்க முடியல. என்னோட டென்ஷனை நான் உங்ககிட்ட காட்டேன், நீ தானே என் பொண்டாட்டி, நான் ஏன் என்னோட டென்ஷனை உங்ககிட்ட காட்டக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாரு. என்னங்க அதுக்காக நான் சொல்லலைங்க, உங்களுக்கு ஒரு நேரம் இருக்க மைண்டு, ஒரு நேரம் இல்லை. சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்க்குறவங்கலாம் பைத்தியம் ஒன்றும் கிடையாது. அவங்களோட மனசில் சில விஷயங்கள் வரும், சில விஷயங்கள் போகும். அதை அவங்க செக் பண்ணி ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு வாட்டி போய் பார்க்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா சொல்கிறாங்க. சீதா மறுபடியும் என்னை டென்ஷன் ஆக்காத சரியா, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அருண் அப்படியே போகிறாரு. இவர் ஏன் இப்படி இருக்காரு, அப்பப்போ ஒரு மாதிரி மாறுறாரு. இவரை கண்டிப்பாக ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கூட்டிகிட்டு போய் காட்டினா மட்டும்தான் இவரு கூட நம்மளால் வாழ முடியும். ஏன்னா எப்போ அடிப்பார், எப்போ வீட்டை விட்டு தெத்துவார், இவர் மைண்டில் என்ன ஓடுது எதுவுமே நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சீதா யோசிக்கிறாங்க. ஏதாவது ஒன்று பேசி இவரை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இவரை கூட்டிகிட்டு போய் காட்டினா மட்டும்தான் இந்த வீட்டில் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்னு சீதா அப்படி யோசிச்சுட்ருக்காங்க. சிந்தாமணி வராங்க. வந்த உடனே ரோகிணியை பார்க்குறாங்க. வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க. மீனா வீட்டுக்குள்ளே வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது மீனா வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்களா, எப்படி வந்தாங்க, அவங்கள தான் வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கல்ல, நாம தானே பிளான் போட்டு எல்லாமே பண்ணோம் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. நாம் பிளான் போட்டு எல்லாமே பண்ணோம், ஆனால் வேற ஒரு பிளான் அங்கே நடந்திருக்கு தெரியுமா. இந்த சீதா இருக்கால மீனாவோட தங்கச்சி, அவள் ஏதோ கோயிலுக்கு போயிருக்கா, அங்கே வந்து தாலி செயினை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. யாரோ இல்லை, நாம் ஒரு சாமி ஆடுற பொம்பளை வச்சுருந்தோமே, அந்த பொம்பளை தான் திருடி இருக்கு. அதை பிடிக்க போயிட்டு கடைசியில் அந்த பொம்பளையை பிடிச்சி போலீஸ்லேயே கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த பொம்பளை என் பேரை சொல்லலை, நல்ல வேலை அப்படின்னு சிந்தாமணி கேட்க சொல்கிறாங்க. யார் பேர் அப்போ சொன்னாங்க, அது தெரியல எனக்கு அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க.
சரி, அதனால் மீனா வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. அந்த பொம்பளை கெட்டவன்னு சொல்லிட்டு முத்து மீனா 2 பேருமே சேர்ந்து உன்னோட மாமியார்கிட்ட நிரூபிச்சிட்டாங்க. அதனால் மீனா உள்ளே வந்தாச்சு. எல்லாருமே குடும்பமாக சந்தோஷமாக இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ ஆன்ட்டி, நாம் ஒரு பிளான் போட்டால் அது ஒன்று நடக்குது. எப்படி மீனா உள்ளே போனாங்க? மீனா உள்ளே போகக்கூடாதே, அப்படி போனால் நமக்கு நல்லது இல்லையே, என்னால் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாதே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கும் புரியுது ரோகிணி. சரி விடு, ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும். நம்ம ஏதாவது ஒரு பிளான் போடலாம். நம்ம பிளான் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நீ கவலையே படாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்ட்டி, எப்படியாவது மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஆன்ட்டி. அந்த வீட்டில் இருந்தால் அவ்வளோவா நல்லதில்லை ஆன்ட்டி. என்ன பண்ணுறது, எப்படி தான் அனுப்புறது அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. நான் தான் இருக்கேன்ல, நீ கவலைப்படாத. அப்பப்போ மாஸ்டர் அப்படியே வெறுப்பேற்றி மீனாவை ஏதாவது ஒரு வகையில் நான் வெளியே போகிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்ட்டி, நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சிந்தாமணி கிளம்பி போகிறாங்க. ரோகிணி யோசிக்கிறாங்க, மீனா உள்ளே வந்தது தப்பாக போச்சே, இனிமேல் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நிறைய பிரச்சனை வந்துகிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காங்க. அங்கேருந்து மனோஜ் வராரு. எப்போ போல் கடையில் இருக்கார் சந்தோஷ், கூட ஜீவாவும் இருக்காங்க. நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அட கடவுளே, என்ன உன்னோட பொண்டாட்டி சரியான கிரிமினலாக இருக்கும் போல இருக்கு. சாமி ஆடுற பொம்பளையெல்லாம் வச்சு செட் பண்ணி இங்கே வேற வந்து பேச சொல்லிக்குது. அது மட்டும் இல்லாமல் போயிட்டு அந்த நகையெல்லாம் திருடுற ஒரு பொம்பளையோடு சேர்ந்து இவ்வளோ கான்டாக்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் சொல்கிறாரு. ஆமாம், உங்கள் 2 பேர்கிட்ட நான் சொன்னேன்ல, அவள் நல்லவ கிடையாது, அவள் நல்லா நடிப்பா, ஏமாத்துவான்னு சொன்னனே, நீங்களாம் கேட்டிங்களா? ரோகிணி நல்லவ, நல்ல ஒய்ஃப், அவள் கூட சேர்ந்து வழங்கன்னு சொன்னீங்கல்ல, பார்த்தீங்களா இப்போ என்ன நடக்குதுன்னு அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு. ஆமாம், நீங்கள் சொல்கிறதுலாம் கரெக்டு தான், சரியான கிரிமினல் பொம்பளையாக தான் இருக்கும் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் சொல்லிகிட்டு இருக்காரு. நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ரோகிணி வராங்க. வந்த உடனே அப்படியே மனோஜுக்கு கோபமாக வருது. அப்படியே பார்க்குறாரு, எதுவுமே பேசவே இல்லை. ஏய், நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன மனோஜ் இப்படி பேசுகிற? நான் தானே உன்னோட பொண்டாட்டி, நான் இங்கே வரக்கூடாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? நீ இப்படிலாம் பேசாத மனோஜ், எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நீ இங்கே இருக்க, நான் அங்கே இருக்கேன், ஆனாலும் என் மனசு முழுக்க நீ தான் இருக்க. நான் உன்னையே தான் நினச்சிட்ருக்கேன் தெரியுமா? நீ எதுக்காக என் மனசு கஷ்டப்படுற மாதிரி இப்படிலாம் பேசுகிற மனோஜ்? நீ பேசாத மனோஜ், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடைச்சி வாய மூடு, எவ்வளோதான் நடிப்பேன்? நீலாம் நடிக்க போனேன்னா நல்லா படம் கிடைக்கும் தெரியுமா? கொடுத்த காசை விட எக்ஸ்ட்ராவே நடிச்சிட்டு வருவ நீ. வாயை மூடு, என்னை ஏமாற்றி இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்க நீ. அந்த பொம்பளையை தாலி செயினை திருட சொல்லியிருக்க, மீனாவை வந்து வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி பண்ணியிருக்க. உனக்கு எதுக்கு இவ்வளோ கிரிமினல் புத்தி? எதுக்காக நீ இவ்வளோ மோசமாக நடந்துக்கிற அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. மனோஜ், நான் அதெல்லாம் பண்ணலை மனோஜ், நான் அப்படிலாம் நடந்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. வாயை மூடு, அந்த மாட்டின சாமி ஆடுற பொம்பளை எல்லாமே சொல்லிடுச்சு. ரோகிணி தான் பண்ணாங்க, அவங்க தான் காசு கொடுத்து என்னை நடிக்க சொன்னாங்க, எல்லாத்தையுமே அந்த பொண்ணு எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுச்சு. ஆனால் எங்கள் அம்மா உன் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க, நீ எங்கே மாட்டினாலும் உன்னை அடிச்சிடுவாங்க அப்படின்னு மனோஜ் சொல்கிறார். மனோஜ், நான் அதெல்லாம் பண்ணலை மனோஜ், நான் இங்கே வந்து அவங்க உனக்கு ரோகிணி நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன், அவ்வளோதான். நான்லாம் பணம் கொடுத்து செயினெல்லாம் திருட சொல்லி இதெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை, சத்தியமாக நான் பண்ணலை மனோஜ், உன் மேலே சத்தியமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், என் மேலே சத்தியம் பண்ணால் அவ்வளோதான், நீ பண்ணுறது ஃப்ராடுத்தனம், என் மேலே சத்தியம் பண்ணிகிட்ருக்கேன், நீ போ இங்கேருந்து, இனிமேல் என் கடை பக்கமே வராது சரியா அப்படின்னு மனோஜ் கோவப்படுறாரு. சரி மனோஜ், இப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரோகிணி போகிறாங்க. போயிட்டு சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், அந்த சாமி ஆடுற பொம்பளை எல்லாமே நான் தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே, எல்லாமே நான் தானே சொல்லி கொடுத்தேன், என் பேரை எப்போவுமே சொல்லிவிடாத, ரோகிணி பேரே சொல்லு, நான் தான் சொல்லி கொடுத்தேன், இவன் என்கிட்டே சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. அப்படியா சொல்லியிருக்க அந்த பொம்பளை? சாமி ஆடுற பொம்பளை உன் பேரா சொல்லியிருக்கு? ஐயோ, மாஸ்டருக்கு ஏற்கனவே உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கே, இப்போ இன்னும் ஒரு பயங்கர கோவத்தில் இருப்பாங்களே அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. எனக்கும் ஒன்றுமே புரியல ஆன்ட்டி அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. சரி இரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. எதுக்காக இப்படி பண்ணி வச்சுருக்காங்க, இதை எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு மாதிரி டென்ஷனோட போகிறாங்க. வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே பாருமா, இங்கேப்பா, இன்னைக்கு விருந்து சரியா? மீனா எல்லாமே நல்லா பண்ணணும், மீன் குழம்பு, கறி குழம்பு, இது அதுன்னு எல்லாமே சூப்பராக செஞ்சிரு. உங்கள் அம்மாவை எல்லாரையும் விருந்துக்கு கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்ணும் சரியா அப்படின்னு சொல்கிறாரு. மாமா, எல்லாமே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆமாம், இவ்வளோ பணம் யார் செலவு பண்ணுறது, யார் காசு இது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. அத்தை, நான் யார்கிட்டையும் காசுலாம் வாங்கலை, நான் பூ வித்த காசு என்கிட்ட இருக்குது, நான் அந்த காசை வச்சு தான் நான் இந்த விருந்துக்கு எல்லாமே செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாத்தியா மீனா, பாத்தியா மீனாவை பாத்தியா, எப்பவுமே இன்னொருத்தவங்க பணத்துக்கு மீனா ஆசைப்படுறதே கிடையாது, கையில் இருக்க பணத்தை வச்சு தான் அவள் பண்ணிகிட்ருக்கா, நீ எதுக்காக தேவையில்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. சரிங்க மாமா, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா விருந்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விருந்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் சூப்பராக பண்ணுறாங்க. அங்கெல்லாம் வச்சுட்டோடனே அவங்க அம்மா சத்யா எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றதுக்கு வராங்க. அந்த உடனே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து எல்லாருக்குமே சாப்பாடு எல்லாமே போடுறாரு. அனி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக
சூப்பராக இருக்குது அப்படின்னு ரவி சாப்பிட்டாரு. ஸ்ருதியும் சாப்பிட்றாங்க. ஆமாம் மீனா, உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்கு. நீங்கள் என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சமைச்சா நல்லாயிருக்கும். நிறைய கஸ்டமர் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, அவ்வளோலாம் என்னால் சமைக்க தெரியாது. என்னால் கொஞ்சம் பேருக்கு தான் சமைக்க தெரியும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உங்களுக்கு ரொம்ப பெருந்தன்மை அதிகம். நீங்கள் எப்போவுமே விட்டு கொடுக்காம பேசுவீங்க. ஆனால் சூப்பராக இருக்குது சமையல், எல்லாமே நல்ல சமையல் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. ஆமாம் மீனா, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சாப்பிட்றாங்க. அண்ணாமலை எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தோடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. சரிங்க, நான் சாப்பிட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா மீனா கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாங்க. மீனா, முத்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சமையல் சூப்பராக இருந்தது மீனா அப்படின்னு.